யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று மரங்கள் எல்லாம் சண்டை போடுற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடைசியில் மரங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் உயர்ந்த நேரான மரங்களும் வளைந்து தாழ்ந்த மரங்களும் இருந்தது. உயர்ந்த நேரான மரங்கள் தங்களை உயர்வாகவும் தாழ்ந்த மரங்கள் தங்களை தாழ்வாகவும் நினைத்து கொண்டு ஒன்றுக்கொன்று தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தது. அவ்வழியாக வந்த ஒருவர் குதிரை வண்டி செய்வதற்காக அம்மரங்களை வெட்டி எடுத்து சென்றார். அவர் நினைத்தவாறே குதிரை வண்டியும் செய்தார். நேரான மரங்களை வைத்து குதிரை வண்டியின் அடிப்பாகவும் வளைந்த மரங்களை வைத்து குதிரை வண்டியின் மேற்பாகவும் செய்து முடித்தார். குதிரை வண்டியின் மேற்பாகத்தில் இருந்த வளைந்த மரங்கள் தான் தற்போது உயரத்திற்கு வந்துவிட்டதாக எண்ணி அடிப்பாகத்தில் இருந்த நேரான மரங்களை பார்த்து கிண்டல் செய்தது. மீண்டும் அவ்விரு மரங்களும் தங்களுக்குள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டே இருந்தன. இதை கண்ட குதிரை வண்டிக்காரர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தார். ஆனால் தனக்கு குதிரை வண்டியின் மூலம் வருமானம் வருவதால் அதை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட முடிவு செய்தார். பல வருடங்கள் கடந்த பின்னர் அக்குதிரை வண்டி பலமிழந்து போனது. அக்குதிரை வண்டிக்காரர் தன் குதிரை வண்டியை பிரித்து அவற்றில் உள்ள மரங்களை எல்லாம் விறகுகளாக பயன்படுத்த எண்ணினார். வளைந்த மற்றும் நேரான மரங்கள் மிகவும் வேதனையுற்றது. தான் வாழும் காலத்தில் ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சண்டையிட்டதை நினைத்து மிகவும் வேதனை அடைந்தது. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, யாருக்கு யாரும் உயர்ந்தவங்களும் கிடையாது தாழ்ந்தவங்களும் கிடையாது. ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக சமமாக வாழ்வோம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.